அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. இந்த வீடியோ எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக, அதாவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஒரு ஃப்ரெஷராக, இல்லைனா காம்படிஷன் எக்ஸாமில் எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்கள் படிங்க. ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் அவங்க முதல்ல ஒரு எக்ஸாம் படித்து கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரெஷராக இல்லாமல் ஆல்ரெடி ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ இதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாலும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் தவறு பண்ணுறீங்க, அந்த தவறுகளாம் திருத்தினா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம காம்படிஷன் எக்ஸாமில் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த டீட்டெயிலும் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை எனி காம்படிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் அனலைசிஸ் ரொம்ப முக்கியம். அந்த சிலபஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு பிறகு தான் எங்கேருந்து எந்தெந்த கொஷினுக்கு எந்தெந்த யூனிட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது டீட்டெயிலாக நமக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதனால் சிலபஸ் ஃபுல்லாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸ் எங்கெங்கேருந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ முன்பு வைச்சிருந்த இந்த முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள் மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக பின்னாடி நான் சொல்கிறேன். மூணாவது ப்ரியாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு முன்னுரிமை கொடுத்து படிக்கணும். வேர் டு ஸ்டடி. அந்த சப்ஜெக்ட்லாம் நம்ம எல்லாமே கண்ட மேனிக்கு படிச்சுட்டு இருக்காமல் கரெக்டாக சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே என்னென்ன படிக்கணுன்றது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்தது ஸ்டடி மெத்தட்ஸ். அதன் பிறகு ஷார்ட்கட்ஸ். அதன் பிறகு என்ன தான் நம்ம இது படிக்கிற மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். டெஸ்ட்டு மட்டும் போட்டால் போதுமா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் அனலைசிஸ். நீங்கள் எவ்வளோ கொஷின் கரெக்டாக போட்டிருக்கீங்க, நீங்கள் படித்து போட்டு எத்தனை கொஷின் கரெக்டாக இருக்குது, தற்செயலாகவே ஃப்ளூக்கில் எத்தனை ரைட்டாக இருக்குது, எவ்வளோ கொஷின் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணி பார்க்கணும். அதன் பிறகு அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணிட்ட பிறகு எரர் நோட், அதாவது என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அது தனியாக ஒரு நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கணும். அதன் பிறகு ரிவிஷன். இது எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்ஷனாக நம்ம கன்சிஸ்டன்சியாக கொடுக்கும்போது தான் ஒரு காம்படிஷன் எக்ஸாமில் நம்ம வெற்றி பெற முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் நோட் மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நோட் மேக்கிங் தேவைப்படும் போது நோட் மேக்கிங் கண்டிப்பாக பண்ணணும். குரூப் 4க்கு சில பேர் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் தேவைன்னு சொல்லுவாங்க. அது உங்களோட ஒப்பீனியன். பட் குரூப் 2வோ இல்லை குரூப் 1 எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மெயின்ஸ் இருக்கிற எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே நம்ம நோட் மேக்கிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா டாபிக் வைஸாக. அது டாபிக் வைஸாக நம்ம ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிப்படையில் சிலபஸ் அனலைசஸ். ஓகேங்களா? இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பொது அறிவியல்லேருந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இது ஃபிசிக்ஸ் இருக்குது, அதன் பிறகு கெமிஸ்ட்ரி இருக்குது, அதன் பிறகு பயாலஜி இருக்குது, அப்புறம் என்விரான்மெண்ட் சயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 4 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 4 பார்ட்டில் அதிகமாக எதுலேருந்து கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜிலேருந்து கேட்பாங்க. அதன் பிறகு இப்போது அதிகமாக டிஎன்பிஎஸ்சி என்விரான்மெண்ட் சயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஸோ இதன் அடிப்படையில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த சிலபஸ் நீங்கள் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டீட்டெயிலாக நான் டீகோடிங் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில், அதை போய் பார்த்துக்குங்க. அடுத்து இந்த புவியியல் எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ முன்னாடிலாம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ எவ்வளோ கொஷின் கேட்குறேன் அப்படின்றது டீட்டெயிலாகவும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் சயின்ஸில் 5 கொஷின், ஜியாகிரஃபியில் 5 கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்திய புவியியலிருந்து அதிகமான கொஷின் தான் வரும். தமிழ்நாடு புவியியல் பின்னாடி ஒரு யூனிட் வரும், தமிழ்நாடு புவியியல் சார்ந்து. அந்த யூனிட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சூரியனுடைய அமைப்பு இருக்கிற சூரிய கோள்கள் அமைப்பு, யூனிவர்ஸ், அதெல்லாம் கூட படிச்சிங்க. அது ஃபிசிக்ஸ்லேயும் வரும், இதுலேயும் வரும். அடுத்து இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். அதாவது இது முன்னாடி தனித்தனி யூனிட்டாக இருந்தது, இப்போ மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக இதுலேருந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 கொஷின் கேட்குறாங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஆரம்பித்து குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், அதன் பிறகு மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, அப்புறம் ஐஎன்எம்க்கு போயிடுவாங்க, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயருக்கு எதிர்க்கான தொடக்க கால கிளர்ச்சிகள், தலைவர்கள். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒரு மெர்ஜாக ஒரு 10 கேள்விகள் கேட்குறாங்க. அப்புறம் பாலிட்டி, இந்தியன் பாலிட்டிலேருந்து மொத்தம் 15 கேள்விகள் கேட்குறாங்க. சிலபஸ் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு டீட்டெயிலாக புரியும். அடுத்தது இந்திய பொருளாதாரத்திலிருந்து
2 யூனிட் மெர்ஜ் பண்ணி இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லிட்டு 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டின் வரலாறு யூனிட் 8 இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து இப்போ யூனிட் 6 மாற்றி 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஸோ தமிழ் அப்படின்னு அதன் பிறகு வந்து 25 கொஷின்ஸ் வந்து முன்னாடி ஆப்டிடியூட்லேருந்து இருந்தது. இப்போ தனியாக ரீசனிங் வந்து 10 கேள்வியும் ஆப்டிடியூட்லேருந்து 15 கேள்வி. ஸோ டோட்டலாக வந்து 25 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து தமிழ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிலபஸில் வந்து முன்னாடி வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 7 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்காங்க. முழுக்க வந்து அதிகமாக வந்து இலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. 85 கொஷின் வந்து இலக்கணம் சார்ந்தும், 15 கொஷின் வந்து தமிழ் அறிஞர்களும், அதன் பிறகு வந்து சங்க இலக்கியங்களை சார்ந்தும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எழுத்து, சொல் இது 2 பார்ட்டில் இருந்து 25 கேள்விகளும், 2வது அலகு சொல்லகராதியில் வந்து 15 கேள்விகள். இதில் வந்து எதிர் சொல் எழுதுக, ஓரெழுத்து ஒரு மொழி, ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க. 3வது பார்ட்டில் வந்து எழுதும் திறன் சொல்லிட்டு 15 கொஷினும், கலை சொற்கள் வந்து 10 கொஷினும், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் வந்து 15 கொஷினும், எளிய மொழிபெயர்ப்புலேருந்து 5 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதிலிருந்து 15 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிலபஸ். ஓகேங்களா? அதனால் இது முழுக்க நீங்கள் முதல்ல வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. எங்கேருந்து கேட்டாலும் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்றது நமக்கு கிளியராக வந்து தெரியணும். அதனால் சிலபஸ் ரொம்ப மஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணணும். எதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எத்தனை வினாக்கள்லாம் வந்து கேட்கப்பட்டிருக்கின்றன, அதாவது இது வரைக்கும் வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்படின்றது. இப்போ சொல்லிட்டாங்க எவ்வளோ கொஷின் தான் கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அப்போ வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போ சொன்னதால் அந்த யூனிட்டில் எந்த பார்ட்லேருந்து அதிகமான கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது, எந்த பகுதியிலிருந்து அதிகமாக வந்து கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அந்த யூனிட்டில், வினாக்களுடைய தன்மை கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, மாட்ரேட்டாக இருக்கான்றது தெரிஞ்சுக்கணும். வினாக்களுடைய வகைகளையும் தரத்தையும் வந்து அறிஞ்சிக்கணும். ஸோ அதாவது கூற்று காரணமாக வச்சுருக்காங்களா, பொறுத்துக்க டைப்பில் வச்சுருக்காங்களா, இல்லை ஒன் வே டைப்பில் வச்சுருக்காங்களா, குழப்பற மாதிரி இருக்கா என்ற எல்லா டைப்பும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய தொடக்கத்தை வந்து ஓரளவுக்கு வந்து கஸ் பண்ணி இந்த லெவலில் போனால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஸோ நம்மளுடைய சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ப்ரியாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். எந்த சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ டோட்டலாக எத்தனை கொஷினுங்க, 200 கொஷினுங்களா. ஸோ தமிழில் 100 கொஷின் கேட்குறாங்க. ஸோ கம்பல்சரி நம்ம தமிழ் படிக்க போகிறோம். அதன் பிறகு மேக்ஸில் வந்து ஆப்டிடியூடில் 15 கொஷின், காரணிவியல் அதாவது லாஜிக்கல் ரீசனிங்கில் 10 கொஷின், ஸோ 25 கொஷின்ஸ். ஸோ இந்த 25 கொஷின் இந்த 100 கொஷினுக்கு வந்து நம்ம ரெகுலராக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதனால் அது வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. அடுத்து பொது அறிவு வந்து அலகு 1 ஆல்ரெடி பார்த்தோமா. சயின்ஸில் வந்து 5 கொஷினும், ஜியாகிரஃபியில் 5 கொஷினும், யூனிட் 3ல் வந்து இந்தியாவின் வரலாறு அப்புறம் ஐஎன்எம் சேர்த்து 10 கொஷினும், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் 15 கொஷினும், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 20 கொஷினும், அதன் பிறகு யூனிட் 6ல் வந்து 20 கொஷின் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? அதன் பிறகு ஓகே இதுதான் 6 யூனிட் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து இப்போது நம்ம வந்து எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ நம்ம டெய்லி ரொட்டீனாக வந்து நம்ம சில சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அது என்னென்னா தமிழ். ஓகேங்களா? தமிழ் வந்து நம்ம டெய்லியும் பார்த்துடணும், கணிதமும் டெய்லியும் பார்த்துடணும், கரண்ட் அஃபேர்ஸும் வந்து டெய்லியும் பார்த்துடணும். இதுக்காக ஒரு பாதி நாள் வந்து ஒதுக்கிடுங்க. மீதம் இருக்கிற பாதி நாளில் ஜிஎஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, யூனிட் 6க்கு வந்து 20 கொஷின் கேட்குறாங்க, யூனிட் 5லேருந்து 20 கொஷின் கேட்குறாங்க, யூனிட் 4லேருந்து 15 கொஷின் கேட்குறாங்க. ஸோ 75 கொஷினில் இந்த 3 யூனிட்டில் மட்டும் 55 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 125 கொஷின். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, ஒரு 10, அதுக்கப்புறம் வந்து 5, 7, 8 180 கொஷின் வந்து இது மட்டும் படித்தாலே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 3 யூனிட் ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்புறம் அடுத்தது வந்து எதுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஜிஎஸ்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3 அதாவது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொடுக்கணும். அதன் பிறகு இந்த யூனிட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து 5 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதன் பிறகு யூனிட் 1க்கு வந்து 5 கொஷின்ஸ் இருக்குது, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இது வந்து தேர்ட் ப்ரையாரிட்டி. ஏன்னா அது சயின்ஸில் வந்து மெயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சயின்ஸுக்கு லாஸ்ட்டாக கூட நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதில் வந்து கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி, அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் சயின்ஸ்ன்ட்டு 4 பிரிவு இருக்குது.
இப்போ யூனிட் 3ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் 2 பிரிவு இருக்குது. இதில் யூனிட் 2ன்றது ஜியாகிரஃபி, ஓகேங்களா, இது ஒரு பிரிவு. ஸோ இது 2 சேர்த்திங்கன்னா 15 கொஷின், ஆல்ரெடி ஒரு 55 கொஷின், ஓகேங்களா. ஸோ 70 கொஷின் வந்து இதிலே வந்துடும். மிச்சம் இருக்கிற 5 கொஷின்ஸ் வந்து நீங்கள் முக்கியமான லெசன்ஸ் படித்தா கூட நீங்கள் எதனா ஒன்று படிச்சுட்டு போடும்போது கிட்டத்தட்ட இந்த 75 கொஷினில் நீங்கள் ஒரு 65 கொஷின்ஸ் வந்து நல்லா படித்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் இது வந்து ப்ரியாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. அடுத்தது வேர் டு ஸ்டடி. ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து வேர் டு ஸ்டடி வந்து நான் கொடுத்துருக்கேன், வச்சுக்கோங்க, அப்படியே நீங்கள் வந்து பார்த்துங்க. வேர் டு ஸ்டடி வந்து ஆல்ரெடி நான் வீடியோவும் தனியாகவும் போட்டிருக்கேன், வேணும்னா அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ வேர் டு ஸ்டடி கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ் இருக்கும், அப்புறம் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது தனிமங்களும் சேர்மங்களும் பார்க்கும்போது 8th வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், 8th நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், 8th வந்து அணு அமைப்பு, 9th நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், 9th அணு அமைப்பு, 9th தனிமங்களின் வகைப்பாடின் அட்டவணை, அதே 9th வந்து வேதி பிணைப்பு. அதன் பிறகு வந்து 10th வந்து அணுக்களும் மூலக்கூறுகளும், 10th தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. அதே மாதிரி அடுத்த டாபிக் அமிலங்கள், காரங்கள், உப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 8th அமிலங்கள் மற்றும் காரங்கள், உப்புகள், அப்புறம் வந்து அமிலங்கள், காரங்கள், உப்புகள், இது 9th இருக்குது. அதே மாதிரி தேர்டு வந்து 10th வந்து வேதி வினைகளின் வகைகள். அதன் பிறகு தேர்ட் டாபிக் வந்து பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள். இதை பார்க்கும்போது 8th வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல், அதே 8th வந்து பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை, 9th புக்கில் பயன்பாட்டின் வேதியியல், அதே 9th புக்கில் வந்து பொருளாதார உயிரியல். இந்த 4 லெசன் வந்து நம்ம படிக்கணும். இந்த பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிஸ்ட்ரியில் அதிகமாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து கேட்டிருப்பாங்க. அதன் பிறகு வந்து மூலக்கூறு மரபியல், 12th ஜுவாலஜியில் பரிணாமம், இதெல்லாம் வந்து படிச்சிங்க கேட்பாங்க. இது வந்து பயாலஜிங்க, ஓகேங்களா. அதன் பிறகு வந்து உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் வந்து 8th வந்து உயிரினங்களின் ஒருங்கமைவு, 9th திசுக்களின் அமைவு, தாவர உலகம், தாவர செயலியல், 10th வந்து தாவர செயல், இதெல்லாம் வந்து பாட்னி, பயாலஜி, பாட்னி. அதுக்கப்புறம் வந்து உயிரி உலகியல் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7th வந்து வகைப்பாட்டியலின் அடிப்படை, 8th தாவர உலகம், 9th வந்து விலகு உலகம். ஸோ இந்த லெசன்லாம் பார்த்துக்கணும். சுற்றுச்சூழல்னு பார்க்கும்போது 9th சூழ்நிலை அறிவியல், 10th சுற்றுச்சூழல் மேலாண்மை, 12th வந்து உயிரிய பல்வகைத்தன்மை, அதன் பாதுகாப்பு, 12th வந்து ஜுவாலஜியில் வந்து சுற்றுச்சூழல் இடர்பாடுகள், இதெல்லாம் படிக்கணும். இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேரண்டத்தின் இயல்பு, 6th வந்து பேரண்டமும் சூரிய குடும்பமும், 7th வந்து அண்டம் விண்வெளி, அதே 8th அண்டமும் விண்வெளி அறிவியலும், 9th அண்டம், விசை இயக்கம் மற்றும் ஆற்றல், அந்த டாபிக் வந்து 6th 7th வந்து விசையும் இயக்கமும், 8th விசையும் அழுத்தமும், 9th வந்து இயக்கம், 10th வந்து இயக்கவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன், இயக்க விதிகள் வரும். அப்புறம் ஒளி என்று பார்க்கும்போது 8th ஒளியியல், 9th ஒளியியல், அதன் பிறகு 10th வந்து ஒளியியல். அதன் பிறகு லைட், இந்த ஒளி வந்து பார்க்கும்போது அது ஃபஸ்ட்டு பார்த்தது சவுண்டு, இது வந்து லைட், 8th ஒளியியல், 9th ஒளி, 10th வந்து ஒளியியல். அதன் பிறகு வெப்பம் மற்றும் காந்தவியல், இந்த டாபிக் வந்து 8th வெப்பம், 8th காந்தவியல், 9th வெப்பம், அதன் பிறகு 9th காந்தவியல், மின்காந்தவியல், 10th வந்து வெப்ப இயக்கவியல், இந்த லெசன் பார்ப்போம். அடுத்து 6th டாப்பிக்காக வந்து என்னென்னு சொல்கிறதுனா மின்னணுவியல் மற்றும் அணுக்கரு இயற்பியல். இதில் வந்து 8th மின்னியல், 9th மின்னோட்டமும், 10th அணுக்கரு இயற்பியல், 10th மின்னோட்டவியல், இந்த லெசன்லாம் வந்து பார்க்கணும், ஓகேங்களா. இது வந்து சயின்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டுக்கு மட்டும். செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடப்பு நிகழ்வுகள் எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து திட்டங்கள், தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள், மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள், அவங்க நடத்திய மாநாடுகள், அதன் பிறகு பாதுகாப்பு சம்மந்தப்பட்டமாகவோ விண்வெளிகள் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் சம்மந்தப்பட்டது இது வந்தாலும் நம்ம பார்த்துக்கணும். நியமனங்கள் கண்டிப்பாக படிக்கணும். விருதுகள் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அந்த வருஷத்தில் வர புத்தகங்கள், ஆசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அது அந்த புத்தகங்களுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, ஆசிரியர்களுக்கு வந்து அந்த புத்தகம் எழுதியதுக்காக என்ன ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை பற்றி படிக்கணும். விளையாட்டுகளை பற்றி படிக்கணும். அரசினுடைய அறிக்கைகள், தரவரிசை பட்டியல், இல்லைனா வந்து உலக அமைப்பு நிறுவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய அறிக்கைகள், தரவரிசை பட்டியல்லாம் படிக்கணும். அடுத்தது வந்து முக்கிய தினங்கள், இது வந்து நம்ம கண்டிப்பாக வந்து படிக்கணும். அதன் பிறகு பொருளாதாரம் சார்ந்த எல்லா கான்செப்ட்டுமே நம்ம படிக்கணும். அரசியலமைப்பு சார்ந்து வர எந்த நியூஸ் வந்தாலும் நம்ம படிக்கணும். அறிவியல் சார்ந்த நியூஸும், தொழில்நுட்பம் சார்ந்த நியூஸும், தமிழ்நாடு ரிலேட்டடாக வர அரசு சார்ந்த திட்டங்கள் சார்ந்த நியூஸ் எல்லாமே படிக்கணும். மாநிலம், தேசியம், சர்வதேச செய்திகள், முக்கியமானது மட்டும் அப்படி நம்ம பார்த்துக்கணும், ஓகேங்களா. இது வந்து 2வது யூனிட்டுக்கு வந்து நம்ம தினமும் வந்து பார்க்க வேண்டிய கவரேஜ் ஏரியாவை வந்து நீங்கள் பார்த்துங்க. அடுத்தது புவியியல், இது வந்து பழைய சிலபஸின் அடிப்படையில் வந்து இந்த வேர் டு ஸ்டடி வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ அதனால் புவியியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது
8th வந்து புத்தகத்தின் அடிப்படையில் வந்து இது கொடுத்துருப்பேன். 8th புக்கில் என்ன படிக்கணும், 9th புக்கில் என்ன படிக்கணும், 10th புக்கில் என்ன படிக்கணுன்ற மாதிரி. அதனால் புக்கு வைஸாக பார்த்துக்கிறேன். ஸோ 8th புத்தகத்தில் வந்து நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னால் பாறை மற்றும் மண், வானிலை மற்றும் காலநிலை, நீரியல் சுழற்சி, தொழிலகங்கள், இடம்பெயர்தல், நகரமயமாதல், இடர்கள். ஸோ இதெல்லாம் மெயின்ஸில் வந்து அதிகமாக வந்து உள்ளே வந்து கேட்பாங்க. 10th புக்கு மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து கொஷின்ஸ் இதிலேருந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா படிச்சிங்க. அடுத்தது வந்து 9th புத்தகம். 9th புத்தகம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேரிடர் மேலாண்மை, வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம் இது வந்து படிக்கணும். 10th புத்தகத்தில் வந்து நம்ம என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய வளங்கள், தொழிலகங்கள், தமிழ்நாடு மானிட புவியியல், இந்தியாவில் வந்து காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதை வந்து நம்ம படிக்கணும். அதன் பிறகு வந்து இந்தியாவின் வேளாண்மை, இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம், வடிகால் அமைப்பு, தமிழ்நாடு மானிட புவியியல், இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். 11th புக்கில் வந்து நம்ம இயற்கை பேரிடர் விழிப்புணர்வு, பேரிடர் அபாய குறைவு, வளிமண்டலம், நீர்க்கோளம், உயிர்க்கோளம் படிக்கணும். 12th வந்து மனிதனால் ஏற்படும் பேரிடர்கள், பேரிடர் அபாய குறைப்பு, விழிப்புணர்வு. 12th வந்து வளங்கள். 12th வந்து தொழில்கள். அதே 12th வந்து மக்கள் தொகை புவியியல், மனித குடியிருப்புகள், கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல், புவி தகவியல். அதன் பிறகு பேணத்தகுந்த மேம்பாடு. இந்த லெசன்ஸ்லாம் வந்து நம்ம எதுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th புவியியலுக்கு வந்து படிக்கணும். ரெஃபரன்ஸ் புக்கை வந்து அட்லஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அட்லஸ் வந்து கண்டிப்பாக மேப் பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து வரலாறுக்கு வந்து எங்கேருந்துலாம் படிக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 6th வந்து சிந்து சமவெளி நாகரிகம், 9th பண்டைய நகரங்களில் 27வது பக்கத்துலேருந்து 32வது பக்கம் வரைக்கும். 11வது வந்து பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம், அதில் வந்து சிந்து நாகரிகம் மட்டும் படிங்க. 11வது எத்திக்ஸில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். குப்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6th வந்து பேரரசுகளின் காலம், குப்தர்கள், வர்த்தமானர், குப்தர்கள், 11th குப்தர். 12th எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடைன்னு ஒரு லெசன் இருக்கும். அதில் குப்தர்கள் மட்டும் அந்த டாபிக் மட்டும் படிச்சிங்க. அடுத்து டெல்லி சுல்தான். இந்த டெல்லி சுல்தான் அப்படின்றது வந்து 7th வந்து டெல்லி சுல்தானும், 11th வந்து அரேபிய துருக்கியின் வருகை. 12th எத்திக்ஸில் வந்து இந்திய பண்பாட்டின் பேரரசுகளின் கொடை, டெல்லி சுல்தான் டாபிக் மட்டும் படிங்க. முகலாயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முகலாயர் பேரரசு 11th ஹிஸ்ட்ரியில் முகலாயர் பேரரசு. 12th எத்திக்ஸில் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, முகலாயர்களுக்கு உண்டான டாபிக் மட்டும் படிங்க. மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7th மராத்தியர், 11th ஹிஸ்ட்ரியில் வந்து மராத்தியர். அதன் பிறகு விஜயநகர மற்றும் பாமினி அரசுகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 7th வந்து விஜயநகர பாமினி அரசுகள், 11th ஹிஸ்ட்ரியில் பாமினி விஜயநகர அரசுகள். தென்னிந்திய வரலாறுன்னு பார்க்கும்போது 6th வந்து தென்னிந்திய வரலாறு, 7th வந்து தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம், 11th ஹிஸ்ட்ரியில் தென்னிந்தியாவின் பண்பாட்டு வளர்ச்சி, 11th ஹிஸ்ட்ரியில் பிற்கால சோழரும் பாண்டியரும். இந்த லெசன் படிக்கணும். அப்புறம் இந்தியாவில் சமூக பண்பாடு, வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும், இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, சமூக நல்லிலக்கணம். இதுக்கு வந்து 12th எத்திக்ஸில் உலகிற்கு இந்திய பேரரசின் கொடை, அதுவும் 6th பன்முகத்தன்மையை அறிதல், 12th வந்து இந்திய பண்பாட்டின் கொடை அறிவியல், 12th வந்து வேற்றுமையில் ஒற்றுமை, 12th அறிவியலில் வந்து எத்திக்ஸில் உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. இந்த லெசன் படிக்கணும். அடுத்தது வந்து இந்திய அரசியல் அமைப்பு. இதுக்கு இந்திய அரசியலமைப்பு முகப்புரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இந்த டாபிக்கு 6th வந்து சமத்துவம் பெறுதல், 6th செகண்ட் டேர்மில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், 7th சமத்துவம், 8th சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். அதே மாதிரி 10th வந்து இந்திய அரசியலமைப்பு, 12th வந்து இந்திய அரசியலமைப்பு. அந்த லெசனம் ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். இதுக்கு வந்து ரிப்பீட்டட் ஆகும் சில லெசன் அப்படியே பார்த்துங்க. 12th இந்திய அரசியலமைப்பு, 12th தேச கட்டமைப்பின் சவால்கள், 12th ஹிஸ்ட்ரியில் காலனித்துக்கு பிந்திய இந்தியாவின் மறு கட்டமைப்பு. இந்த லெசன் படிக்கிறோம். குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அப்புறம் அரசு நெறிமுறை இருத்தும் கோட்பாடு டிபிஎஸ்பி. இதுக்கு எந்த லெசன்லாம் படிக்கணும்னா 8th வந்து குடியுரிமையும் குடிமக்களும், 9th மனித உரிமைகள், 10th இந்திய அரசியலமைப்பு, 11th வாலிட்டி செகண்ட் வேல்யூமில் வந்து அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்தாக்கங்கள். அந்த லெசன் படிக்கணும். அடுத்து ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம். இதுக்கு வந்து என்ன படிக்கணும்னா மத்திய அரசு, 12th சட்டமன்றம், 12th ஆட்சித்துறை, 12th இந்தியாவின் நிர்வாக அமைப்பு, மாநில நிர்வாகம் மற்றும் சட்டமன்றம், மாநில சட்டமன்றம். இதுக்கு வந்து 8th மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, 10th வந்து மாநில அரசு படிக்கணும். அதன் பிறகு வந்து அதில் சட்டமன்றம் நம்ம ஆல்ரெடி படித்தோம் பார்த்தீங்களா, இது வந்து இதுவும் வந்து இதில் மாநிலத்துக்கும் வரும். உள்ளாட்சி அமைப்பு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6th வந்து உள்ளாட்சி அமைப்பு, 9th வந்து உள்ளாட்சி அமைப்பு,
11th வந்து உள்ளாட்சி அரசாங்கம். 7th கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள் மற்றும் மத்திய மாநில உறவுகள். இதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்தியாவில் கூட்டாட்சி, 11th வந்து அரசாங்கத்தின் வகைப்பாடு. அப்புறம் தேர்தல், நீதித்துறை, சட்டத்தின் ஆட்சி. இதுக்கு 6th மக்களாட்சி, 7th அரசியல் கட்சிகள், 8th நீதித்துறை, 9th அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி. அப்புறம் தேர்தல், அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள், அரசாங்கத்தின் வகைகள், மத்திய அரசு, மாநில அரசு, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், 12th இந்திய நீதித்துறை. தகவல் உரிமைகள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மனித உரிமைகளை பற்றி படிக்கணும். பெண்கள் அதிகாரம் பார்க்கும்போது 7th வந்து பெண்களின் மேம்பாடு, நுகர்வோர் பாதுகாப்பு என்று பார்க்கும்போது 7th வந்து சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, மனித உரிமைகள் சாசனம். அந்த டாபிக் வந்து 8th மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும், 9th மனித உரிமைகள். இதர டாபிக்ஸ்னு பார்க்கும்போது தேசிய சின்னங்கள், இது வந்து 6th புக்கில் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பாலிட்டி வந்து கவர் ஆகிடுது. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், இந்திய பொருளாதார அமைப்பு. இதுக்கு எந்தெந்த லெசன்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 9th மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. 10th வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். 10th வந்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். 11th வந்து இந்திய பொருளாதாரம். 11th வந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்பும் பின்பும். 11th வந்து தமிழ்நாட்டு பொருளாதாரம். 12th வந்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். 12th வந்து பன்னாட்டு பொருளியல். அதே 12th வந்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள். 12th ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமை வந்து எதிர்நோக்கு. 12th பாலிட்டியில் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் இதெல்லாம் வந்து படிக்கணும். அடுத்து வந்து 2வது டாப்பிக்காக வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி கொள்கை, பணவியல் கொள்கை. இந்த 4 டாபிக் வந்து எங்கேருந்து படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 8th வந்து பணம், சேமிப்பு, முதலீடுகள். 9th வந்து பணம் மற்றும் கடன். 10th வந்து அரசாங்கமும் வரிகளும். 12th நிதி பொருளியல். 12th பணவியல் பொருளியல். 12th வந்து வங்கியல். 11th காமர்ஸில் இந்திய ரிசர்வ் வங்கி. 11th காமர்ஸில் நேர்முக வரிகள். இது வந்து படிக்கணும். அடுத்து நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ இந்த டாப்பிக்கு வந்து 12th நிதி பொருளியல், 11th காமர்ஸில் மறைமுக வரிகள், 11th காமர்ஸில் சுற்றுச்சூழல் காரணிகள். இதை வந்து நம்ம படிக்கணும். அதில் வந்து 19.5 படிக்கணும். வேலைவாய்ப்பு உருவாக்கம். இதுக்கு 12th வேலைவாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள், அதுவும் 9th வந்து தமிழகத்தில் வேளாண்மை, அந்த லெசன் வந்து படிக்கணும். தொழில் வளர்ச்சி, ஊரக நலன் சார் திட்டங்கள். இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் 10th புக்கில் இருக்கும். 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். 12th காமர்ஸில் வந்து தொழில் முனைவோருக்கான அரசின் திட்டம். 12th காமர்ஸில் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். அப்புறம் வந்து 11th வந்து காமர்ஸில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள். இதை பற்றி நம்ம ரைட்டாக படிச்சுக்கணும். சமூக பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு, வறுமை. இதுக்கு வந்து 9th இடம்பெயர்தல். 10th வந்து உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. 11th எக்கனாமிக்ஸில் வந்து ஊரக பொருளாதாரம். 12th எக்கனாமிக்ஸில் வந்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல். இந்த லெசன் படிக்கணும். இது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக படிக்க வேண்டியது. அடுத்தது வந்து ஐஎன்எம், இந்திய தேசிய இயக்கத்துக்கு வந்து நம்ம புத்தகம் வாரியாக கொடுத்துருக்கோம். ஸோ வந்து 8th வந்து மக்களின் புரட்சி. 10th வந்து 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும், தேசிய காந்திய காலகட்டம் 10th புக்கில். 11th புக்கில்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால கிளர்ச்சிகள், நவீனத்தை நோக்கி. 12th பார்க்கும்போது 1ஆவதுலேருந்து 8ஆவது லெசன் வரைக்கும் நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து படிச்சிட வேண்டியதான். ஓகேங்களா? இது வந்து ஐஎன்எம் வந்து நம்ம படிக்கணும். அடுத்தது வந்து பழைய புக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டைம் இருந்தால் நீங்கள் பார்த்துங்க. 12th வரலாறு பழைய புத்தகத்தில் வந்து வருவாய் நிர்வாக பொருளாதார கொள்கை, கல்வி சமுதாய சீர்திருத்தங்கள், 1857ஆம் ஆண்டு பெருங்கழகம், 58ஆம் ஆண்டுக்கு பின் பிரிட்டிஷ் இந்தியா, அப்புறம் இந்திய தேசிய இயக்கம் 85லேருந்து 905, 905லேருந்து 15, இந்திய தேசிய இயக்கம் 15லேருந்து 47, அரசியலமைப்பின் வளர்ச்சி 58லேருந்து 47, அப்புறம் விடுதலைக்கு பின் இந்தியான்ற ஒரு லெசன் இருக்கும். அது பார்த்துங்க. டைம் இருக்கும்போது பார்த்துங்க. அப்புறம்
யூனிட் 8, அதாவது இப்போ யூனிட் 6ல் இருக்குது. தமிழ் சமுதாய வரலாறு தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இதுக்கு வந்து 6ல் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும், 6ல் பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், 7வதுல வந்து தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும், 9ல் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும், அப்புறம் வந்து 11th அறிவியலில் வந்து தமிழக பண்பாடும் ஒரு அறிமுகம், 11th அறிவியல் வந்து தமிழ் இலக்கியங்கள் அப்படின்ற இதுவும், 11th அறிவியல் எத்திக்ஸில் வந்து தமிழ் இசை கலைகள் திருவிழாக்கள், அதே 11th எத்திக்ஸில் அண்மை கால அறநெறி போக்குகள். இந்த லெசன் வந்து படிக்கணும். சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இதுக்கு வந்து என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்கிற இலக்கிய பகுதியை வந்து நம்ம படிக்கணும். இப்போ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி கடைசி டைமில் வந்து நான் வீடியோவை வந்து கொடுத்துருவேன். நம்ம தமிழ் புக்கை நம்ம படிச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அப்போவும் ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம படிக்கலாம். அந்தமாதிரி படித்தா தான் இது வந்து ஈஸியாக இருக்கும். திருக்குறள் வந்து அந்தமாதிரி 6th to 12th இருக்கிற நியூ வேர்ல்டில் இருக்கிற திருக்குறள் பகுதியை வந்து படிக்கணும். அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அப்புறம் பெண்களின் பங்கு. இதுக்கு வந்து எங்கெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், 10th தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், 12th வந்து ஹிஸ்ட்ரி வேர்ல்டு புக்கில் வந்து பாளையக்கார கிளர்ச்சி, 12th ஹிஸ்ட்ரி வேர்ல்டில் வந்து வேலூர் கழகம். அதன் பிறகு 8th வந்து காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை. இது வந்து படிக்கணும். விடுதலை போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்ற இதுக்கு வந்து 10th வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இதை வந்து படிக்கணும். அப்புறம் வந்து 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாடு சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள், நீதி கட்சி, பகுத்தறிவு வாரத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இவ்வியக்கத்தின் அடிப்படை கொள்கைகள். இதெல்லாம் வந்து நம்ம எங்கே படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கம், 10th தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள், 11th பாலிட்டியில் தமிழ்நாடு அரசியல், 11th பாலிட்டியில் வந்து தமிழ்நாடு அரசியல் சிந்தனைகள், 11th எத்திக்ஸில் அண்மைக்கால அறநெறி போக்குகள், 12th எத்திக்ஸில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், 12th ஹிஸ்ட்ரி வேர்ல்டு இதில் வந்து சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், 12th ஹிஸ்ட்ரியில் நீதி கட்சியின் ஆட்சி, அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரியில் வந்து அரசியலமைப்பின் வளர்ச்சி. இதை வந்து நம்ம படிக்கணும். அதன் பிறகு யூனிட் 9, இப்போ வந்து அது யூனிட் 5ல் வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டின் மனித வள மேம்பாடு குறியீடுகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீட்டுடன் ஒப்பாய்வும். அதன் பிறகு தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறு வளர்ச்சி இயக்கங்களின் பங்கு. இதுக்கு வந்து 11th எக்கனாமிக்ஸில் பொருளாதாரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும், அந்த லெசனும் 10th ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள், அந்த லெசன் படிச்சுக்கணும். இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் இருக்குது, நான் சொல்லி கொடுத்துருவேன். அதன் பிறகு வந்து தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், தமிழ்நாட்டின் பொருளாதார போக்குகள். இதுக்கு வந்து 11th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு பொருளாதாரம், 10th புவியியலில் வந்து இயற்கை பிரிவுகள், 10th புவியியலில் தமிழ்நாடு மாநாடு புவியியல், 10th பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் வந்து படிக்கணும். அதன் பிறகு அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டம், இடஒதுக்கீடு கொள்கை, சமூக வளங்களை வந்து பெரும் வாய்ப்புகளும். இதுக்கு வந்து 11th பாலிட்டியில் சமூக நீதி, 11th பாலிட்டியில் தமிழ்நாடு அரசியலின் வளர்ச்சி வந்து படிக்கணும். பிற பகுதிகள் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து பார்த்துங்க. ஏன்னா யூனிட் 9 வந்து முழுவதும் புக்கில் வந்து கவர் ஆகலை, அதனால் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலும் படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்புறம் வந்து மேக்ஸ் வந்து LCM HCF அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6th 9th 10thலேயும் டைம் அண்ட் ஒர்க் 8th புக்கில் இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 7th புக்லேயும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 8th புக்கில், பர்சன்டேஜ் 7th 8th, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 8th புக்கில் இருக்குது, ரேஷியோ அண்ட் ப்ராப்பரேஷன் வந்து 6th 7th இருக்குது, அளவியல் மென்சுரேஷன் 2D 3D 6th 10th வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்குது. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் 6th 7th 8th 9th வந்து இருக்குது. அப்புறம் வந்து அரித்மெட்டிக் அண்ட் APGP நம்பர் சிஸ்டம் 6th வந்து 10th இருக்குது. ஆவரேஜ் வந்து இல்லை, அது நோனத்தோட கம்பேர் ஆகி வரும். ஏஜ் ப்ராப்ளமும் வந்து இல்லை. ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து 7th 8th 9th 10th இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங் வந்து புக்கில் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே இப்போ நம்ம பார்த்தது. ஆல்ரெடி வந்து நான் வேறு ஒரு கைப்பட வந்து வேர் டு ஸ்டடி வந்து எழுதி வந்து போட்டிருக்கேன். இது பழைய இது. அந்த வேர் டு ஸ்டடிக்கு உண்டானது ப்ளேலிஸ்ட் வந்து நம்மளோட குரூப்பில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. ஸோ வேணும்னா அதுலேயும் போய் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, வேர் டு ஸ்டடின்ற இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இருக்குது. இதில் உள்ளே போனீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து இருக்கும். அதன் பிறகு
ஸ்டடி மெத்தட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டடி மெத்தட் வந்து நம்மளுடைய மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புக் வைஸாக படிக்கலாமா, சிலபஸ் வைஸாக படிக்கலாமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நிறைய குழப்பங்கள் வந்து வரும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு எப்படி படிக்கணுன்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா புக் வைஸ் பார்த்து தான் வந்து நல்லது. அதாவது புக் வைஸ் அப்படின்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் 2 டைப் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு 6th to 12th வரைக்கும் என்னென்னலாம் இருக்கோ அப்படி கவர் பண்ணிட்டு போகலாம். அப்படி இல்லைனா 6th புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 7th 8th 9th 10th 11th 12th அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு போகலாம். ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் இதில் ரொம்ப பெஸ்ட்டு எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புக் வைஸாக போகிறது ஃபஸ்ட்டு பெஸ்ட். அந்த 2 மெத்தடில் 6th 7th 8th 9th அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகும்போது அதில் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 6th படித்த சில விஷயம் 7th புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிக்கும்போது திரும்பவும் ரிவிஷன் பண்ண மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரே நாளில் 6th 8th வரைக்கும் ஒரு பார்ட் படிப்பீங்க ஒரே டாப்பிக்கை. திரும்பியும் வந்து 9th 10th வரைக்கும் மறுநாள் வந்து அதே டாபிக் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன். ஆனால் நீங்கள் 6th புக் எடுத்து முடிச்சுக்கிறதுக்கு 6th புக் எடுக்கிறீங்க. 6th புக்கில் இருக்கிற ஃபுல் லெசன்ஸை நீங்கள் சிலபஸ்க்கு உண்டான மட்டும் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க. அதன் பிறகு நீங்கள் 7th புக்கு வருவீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும். திரும்பி 3 நாளுக்கு பின்னாடி நீங்கள் திரும்ப சிந்து சமவெளி நகரமே படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் உதாரணத்துக்கு. அது வந்து நீங்கள் அப்போ படித்ததும் இப்போ மிங்கல் பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப ஞாபகம் வரும். ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 6th 7th 8th 9th 10th 11th 12th அந்த மாதிரி போகிறது ரொம்ப பெஸ்ட். நான் ஒன்றும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை, நான் சிலபஸ் வைஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் 6th to 12th வரைக்கும் அந்த சிலபஸ் எங்கெல்லாம் இருக்கோ அப்படி கவர் பண்ணிட்டு போங்க. ஸோ ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஸோ புக் வைஸாக படிக்கிறது ஒரு மெத்தட், சிலபஸ் வைஸாக படிக்கிறது ஒரு மெத்தட். இப்போது நான் சொன்ன இந்த மெத்தட் வந்து 6th 7th 8th 9th 10th போகிறது ஃபவுண்டேஷன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க திரும்ப படிக்கிறதால. அதன் பிறகு சிலபஸ் வைஸ் படிங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து யார் வந்து ஃபாலோ பண்ணணும்னா, ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கவங்க வந்து ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டு ஸ்கூல் புக் ஃபுல்லாக கொடுத்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்னென்ன சோர்ஸில் வந்து நீங்கள் படிக்கணுமோ அதை வந்து நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாக வந்து படிச்சுக்கிங்க. ஸோ இந்த 3 மெத்தடில் வந்து படிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுடைய சேனலில் வந்து சொல்கிற சில ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதில் தமிழுக்கு வந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, புக் வைஸாக ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதன் பிறகு சிலபஸ் வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதன் பிறகு டோட்டல் சிலபஸ் வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புக் வைஸ்ன்னு பார்க்கும்போது 6th நியூ புக் 6th ஓல்டு புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6th ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடும். 7 வைஸாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட போகிறோம். அதன் பிறகு நம்ம நடத்த போகிறது தாங்க சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 6th நியூ புக்னால் 1வது இயல் 2வது இயல்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 9 இயலும் 6th ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த 9 இயல் முடிச்சுட்டு அதன் பிறகு 7th புக் அந்த மாதிரி இயல் வைஸாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து புக் வைஸாக கம்ப்ளீட் பண்ணி தரப்படும். ரெண்டாவது சிலபஸ் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்போது ஃபஸ்ட்டு 7 யூனிட் இருக்கும் தமிழில். ஸோ அந்த அழகின் அடிப்படையில் வந்து நம்ம வந்து சிலபஸ் வைஸாக வந்து கொண்டு போகப்படும். மெயினாக இதில் இலக்கணம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இலக்கணம் மட்டும் நம்ம சிலபஸ் வைஸில் தான் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இலக்கணம் தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து புக் வைஸில் வந்து போகும். அப்புறம் வந்து டோட்டலாக சிலபஸ் வைஸ் வந்து நம்ம ரிவிஷன் கொடுக்க போகிறோம். அப்படியே யூனிட் வைஸாக வந்து ரிவிஷன் கொடுத்துட்டு போவோம். அப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் அப்படின்றது பண்ணுறதை விட தமிழை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை, புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா அங்கே வந்து சொலையாக 100க்கு 100 கூட போட முடியும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுடைய மெமரி பவர் வந்து மாறிடும். ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ஜிஎஸ் வந்து எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புக் வைஸாகவும் போகலாம், சிலபஸ் வைஸாகவும் போகலாம். பட் நம்ம வந்து எப்படி ரெண்டுத்துக்குமே வழி சொல்லியிருக்கோம். ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, புக் வைஸாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து முடிச்சிருங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து சிலபஸ் வைஸாக போட்டிருக்கேன். சார் புக்கில் கற்று சிலது வந்து கவர் பண்ண முடியலையே, நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. எந்த புக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸில் இருக்கிற ரெஃபர்ஸ் சொல்லும்போது கூட புக்கில் முடிக்காமல் அது பார்க்குறதால வந்து அது வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி புக்கில் இருக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறோம். அந்த ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். லாஸ்ட் டைமில் மெர்ச் பண்ணி ஒரேடியாக வந்து நான் வந்து கொடுத்துட்றேன்.
ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து புக் வைஸாக ஃபஸ்ட்டு படிக்கணும். 6th புக்கு, 7th புக்கு, 8th புக்கு, 9th புக்குன்னு சொல்லிட்டு புக் வைஸாக வந்து படிங்க. சிலபஸ் வச்சுக்கிட்டு தான் படிக்கணும். அதன் பிறகு சிலபஸ் வைஸாக வந்து உங்களுக்கு ஒரு 120 வீடியோ வரும் மொத்தமாக. ஸோ அதை வந்து நான் டாபிக் வைஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அடுத்தது வந்து மேக்ஸு ப்ராக்டிஸ். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஸ்டடி மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தடில் வந்து படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சிலபஸ் வைஸாக படிக்கணும். அது புக் வைஸாக போனால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா புக்கில் இருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது ஷார்ட்கட்ஸ். ஸோ ஷார்ட்கட்ஸ்ன்றது பார்க்கும்போது காம்படிஷன் எக்ஸாமுக்கு வந்து உதவாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் ஷார்ட்கட்ஸ் அப்படின்றது எல்லாத்துக்கும் வந்து வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கின்னு படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய நீங்கள் பாஸ் பண்ணுற எக்ஸாமுடைய தரம் வந்து அந்த லெவலுக்கு இருக்கும். எல்லாத்தையும் ஷார்ட்கட்ஸ்லாம் வச்சு படிச்சிருந்தீங்கன்னா குரூப் 4 வரை தான் படிக்க முடியும். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்காதீங்க. நல்லா புரிஞ்சிக்கின்னு படிங்க. குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுக்கெலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இயர்ஸு, அவார்ட்ஸ் கொடுக்குற அந்த நேம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய நேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த நேம்ஸு, புக்ஸு, ஆத்தர்ஸு, அப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸு எக்ஸட்ரா. ஸோ சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரியில் நிறைய சான்ஸ்கிரிட் வேர்டெலாம் வரும். சயின்ஸில் வந்து நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் வரும். இப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். பட் அந்த ஷார்ட்கட்டுக்கு வந்து நீங்கள் ரொம்ப மெனக்கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது வந்து அந்த ஷார்ட்கட்டை வந்து எப்படி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டைப்பில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கம்பைலேஷன் ஒன்றுத்தை வந்து இன்னொன்றுத்தோட வந்து கம்பைல் பண்ணி ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோ வந்து பிரவீன் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து ரெகுலராக இனிமேல் ஷார்ட்ஸ் மூலமாகவோ இல்லை ஒரு வீடியோ மூலமாகவோ வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம். அடுத்து டெஸ்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா. நீங்கள் என்ன தான் படித்தாலும் நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டால் தான் நீங்கள் எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் பண்ணிவிடும். ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ டெஸ்ட்டு போடாமல் நீங்கள் என்ன தான் படித்தாலும் நம்ம படிக்கலை அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே வந்து இருப்பீங்க. ஸோ அதனால் டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் எக்கச்சக்கமான டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்காக நம்ம யூடியூப் இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப்பில் எக்கச்சக்க பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. நம்ம சென்டர்லேயும் வந்து ஃப்ரீ டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ யூடியூப் சேனலில் இருக்கிற நிறைய சார்ஸ் அண்ட் மேம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து எதனா ஒரு சென்டர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதன் பிறகு வர மற்றவங்களுடைய எல்லா டெஸ்ட் சீரீஸும் போட்டு பாருங்கள். அது வந்து ஒரே ஒரு சென்டரை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸை ஃபாலோ பண்ணும்போது அவங்களுடைய மைண்ட் அப்படியே உங்களுக்கு தெரியும். இப்படி தான் இந்த கொஷின் இருக்கும், இப்படி தான் அவங்க வந்து ஆப்ஷன் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் எக்கச்சக்கமான கொஷின்ஸ் வந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஷின் வந்து வேரியேஷன் ஆகிறது வந்து தெரியும். ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாடலில் வந்து கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. ஓகேங்களா. அதனால் வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் வந்து யார் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயோ இல்லைனா வேறு எங்கன்னா வந்து நேரடியாக வச்சாலும் நீங்கள் வந்து தாராளமாக அதை அட்டன் பண்ணி பாருங்கள். ஆனால் எல்லா டெஸ்ட் சீரீஸும் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. கரெக்ட். எதனா ஒரு சென்டருடைய டெஸ்ட் சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக படிங்க. மற்றது எல்லா டெஸ்ட் சீரீஸும் வந்து சும்மா இருக்கும்போது போட்டு பாருங்கள். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து நம்மளுடைய பிரஹலாத் டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட்டில் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் பள்ளி டெஸ்ட் சீரியஸ்ன்ட்டு ஒன்று வச்சுட்ருக்கோம். பட் அது சிலபஸ் மாற்றினதால் அது அப்படியே நின்றுடுச்சு. ஓகேங்களா. புது சிலபஸ்ன்றதில் மாறிடுச்சு. இப்போ மனிதம் தேர்வு தொடர்ன்ட்டு வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அதை பார்த்துக்குங்க. அடுத்து இது வந்து ஆல்ரெடி நம்ம வச்ச டெஸ்ட் சீரியஸ் பேட்ச்சு மீண்டும் பள்ளி. இப்போது வந்து மனிதம் தேர்வு தொடர் டெஸ்ட் சீரியஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதையும் பார்த்துங்க. நம்மளுடைய பிரஹலாத் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அது வந்து அந்த டெலிகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லாமே போட்டுருவோம். ஸோ எல்லாமே அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட் அனலைசஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெஸ்ட்டு போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் எவ்வளோ ரைட்டாக போட்டுக்கிறோம், எவ்வளோ தெரிஞ்சு போட்டுக்கிறோம், எவ்வளோ தெரியாமல் போட்டுக்கிறோம், எத்தனை கொஸ்டின் தெரிஞ்சு தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு அனலைஸுமே நம்ம பண்ணாமல் அடுத்து நம்ம படிச்சுட்டு இருந்தோன்னா அதனால் ஒரு யூஸும் கிடையாது. அதனால் வந்து கம்பல்சரி டெஸ்ட் அனலைசஸ் பண்ணணும்.
எங்கெங்கேருந்துலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்றது தெரியும். எத்தனை கொஷின் அவங்க அட்லீஸ்ட் தப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கள, டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்டால் இத்தனை கொஷின் தப்பாக கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு கொஷின் பேப்பர் இருக்குதுன்னா அது டெஸ்ட்டு நார்மல் எந்த சென்டர் கொஷின் பேப்பராக கூட இருக்கட்டும், அந்த கொஷின் பேப்பர் பார்த்துட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க என்ன தப்பாக கொஷின் கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் அனாலிசிஸ் வந்து ஒரு கஷ்டமாகவே வந்து தெரியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்தது வந்து எரர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா, நீங்கள் இந்த டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ கொஷின் தவறாக போட்டிருக்கீங்களோ அந்த வினாக்களை வந்து நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு, ஸோ அது ரிலேட்டடாக வந்து நீங்கள் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அதை ஒரு இன்ஸ்டா வந்து நீங்கள் டெவலப் பண்ணி எரர் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு ரெடி பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும், எப்போவுமே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன தான் படித்தாலும் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் நம்மளுடைய மைண்ட் ஏற்றுக்கிட்டே இருக்கும். அதே டைம் நம்மளுடைய மூளை வந்து என்ன பண்ணணும், படித்ததை மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், சிலபஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும். எத்தனை டைம் சார்னால் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைச்சாலும் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ரிவிஷன் பண்ணும்போது சிலபஸ் வைஸாக ரிவிஷன் பண்ணுங்கள். புக் வைஸாக அப்போ பண்ணாதீங்க. ஏன்னா டைம் இருக்காது. இப்போ சிந்து சமவெளி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் அப்படியே ஒரு ரிவிஷன் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? அந்த டைமை நீங்கள் புக் வைஸாக ரிவிஷன் பண்ணும்போது படித்ததே ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டைம் வந்து பத்தாது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் நீங்கள் எல்லாத்தையும் கிளியராக வந்து கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஃப்ரெஷராக இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம்லேயே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம கண்டிப்பாக ஜாப் வந்து வாங்க முடியும். கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வாங்க முடியும். இதுதான் வந்து உண்மை. ஓகேங்களா? ஸோ அதனால் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் கொடுங்க. சிலபஸ் அனலைசஸ் வந்து முதல்ல பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் ப்ரியாரிட்டி ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் நீங்களே முடிவு பண்ணுங்கள். வேர் டு ஸ்டடி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டடி மெத்தட்ஸ் நீங்களே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, எந்த மெத்தட் நம்மளுக்கு செட் ஆகும்ன்ட்டு. அப்புறம் ஷார்ட்கட்ஸ்லாம் எதுக்கெல்லாம் போடணுமோ அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட்டு கண்டிப்பாக அதிகமாக போடுங்க. எக்கச்சக்க டெஸ்ட்டு இருக்குது, நெட்டில் போட எக்கச்சக்கமாக கிடைக்கும். ஸோ அது போட்டு பாருங்கள். டெஸ்ட் அனலைசிஸ் பண்ணுங்கள். எரர் நோட் போட்டு எரர்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.